Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 665 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த சுலைமான காட்டுறாங்க. அவன் நம்ம ரெபேக்காவை தான் டார்கெட் பண்ணி வர்றான். ஆனா பாவம் ரெபேக்காவுக்கு எல்லாத்துக்கூடயே சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் வேற வேகமா வந்து கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவானா, அவளும் கஷ்டப்பட்டு தடுப்பா. அவனை அட்டாக் பண்றதுக்கு அவளுக்கு ஏகப்பட்ட கேப் கிடைக்கும், ஆனாலுமே அட்டாக் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாம நிறைய சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்குறதுனால ஒழுங்கா அவளால சண்டையும் போட முடியல. இது அந்த ஆங்கர் நாதாரி பைய சொன்ன உடனே மக்களோட கோஷம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ரெபேக்கா செத்து தொலையட்டும், அவ உயிரோடவே இருக்க கூடாது, ஆஹா ஓஹோன்னு சொல்லி பயங்கரமா கத்துவானுங்க. இதுல வேற சுலைமானு அவ மண்டைய வெட்டல, அவளால ஒரே தொல்லல தாங்க முடியல, ஆமாலே வாழையலன்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி ஊராயலாமா. ஆக்சுவலா இந்த சுலைமானுங்கிறவன் டியாஸ் நாவல் பேட்டிலோட ஹீரோவா இருந்தவன். ஆனா அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரியாலேயே அவன் ஒரு வார் கிரிமினல்னு சொல்லி அந்த கண்ட்ரியை விட்டு அவனை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு கிரிம் ரீப்பரா டார்க்கான வேர்ல்டுல இப்படி கொடூரமா சுத்திட்டு இருக்கான். அதனால எப்படி இன்னைக்கு அவளை காலி பண்ணிடுவான், அவன் மேல முழு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமான சப்போர்ட். அவனும் ரெபேக்காவை வெட்டுறதுக்காக பயங்கரமா முக்குன்னு முக்கி ட்ரை பண்ணி பார்ப்பான். ஒண்ணு வேலைக்காகல. அவ தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அட ஷண்டாலின்னு ஓங்கி அடிப்பான். அதுக்கப்புறம் அவன் இருந்துட்டு நான் என் கண்ட்ரிக்கு என்னால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணேன். சொல்ல போனா எங்க கண்ட்ரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாத்துக்கும் உங்க கண்ட்ரியை ரொம்பவும் பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்தா கீழே ஒரு ஹார்ட்டை போட்டு அப்படி உங்க கண்ட்ரியில எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு பாப்போம். நீங்க சுலைமான் என்னோட கண்ட்ரி எனக்கு பிடிக்கும்னால அதே மாதிரி ரெபேக்கா கிட்ட கேட்பான். ஆனா அவளை எங்க பேச விடுவானுங்க, சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அவளே ஒரு ஈவில் ஃபேமிலியை சேர்ந்தவ, போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு பாட்டுன்னு அடுத்த வேலையை பாருப்பா. அவளை பார்த்தாலே எங்களுக்கு மண்டை ஷூட் ஆகுது, மாவூத்தி தோசையை சுற்றலாம் போல, அந்த அளவுக்கு கட்டுப்புல இருக்கும் பாக்கி. அவன் உடனே உன்னோட மக்களே உன்னை இப்படி எல்லாம் பேசும்போது இந்த கண்ட்ரியிலே இருந்து உனக்கு மூச்சு விட கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது, கேவலப்பட்ட பொழப்பு தானேன்னு சொல்லி அவளை வீம்புக்குன்னே குத்தி காட்டுவான். அவ கேஷுவலா எனக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்லடா மாங்கா மடையாம்பா. ஏன்னா இந்த உலகமே அவளை எதிர்த்தாலும் அவ ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த டாய் சோல்ஜர் கூட இவ வாழணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா அது மட்டும்தான் அவளோட ஒரே ஒரு குறிக்கோள். இப்படி அவ வெட்டியா பேசிட்டு இருக்க அந்த டைம் அங்க அகிலியாவை போட்டு பொலன்னு பொலந்து எட்டிட்டு இருப்பாங்க. அவளால முடியல, மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது மோசன் வந்துரும் போல, அப்படி முக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலுமே ரெண்டு பேருமே கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. அதுதானே இப்ப எல்லாத்துக்குமே கடுப்பா இருக்குது. இப்ப பிளாக் டீல எல்லாருமே சண்டை போட்டதுல பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 30 பேர் மட்டும்தான். அதுல ரெபேக்காவும் ஒரு ஆளுங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த டைம் அந்த ஆர்லூம்பஸ் அவனோட சாட்டையை வச்சு அந்த வெள்ள சிங்கத்தை போட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். அதுவும் காட்டுத்தனமா அவனோட சாட்டையில இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட மூக்க கடிக்கிறதுக்காக பாஞ்சு வரும். ஆனா அதுக்குள்ள அந்த சாட்டையிலேயே புடிச்சு சொல்லிட்டு ஒரே அடி. சிங்கமோட நிலைமை அசிங்கமாயிருச்சு. அது விடுமா, அப்பவும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு டேய் யாரு மேல கைய வச்சே, சிங்கம்டா ஓங்கி அடிச்சேன்னு வையின்னு இழுக்கும் போதே அவன் சாட்டையை வச்சு புளிர்னு ஒண்ணு வைப்பான். டைலாக் சொல்றதுக்கு முன்னாடியே கவுத்தி போட்டு அணையன்னு பொத்துன்னு விழும். அதை பார்த்துட்டு மக்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அட சண்டால பழலாம், ஒரு அனிமலை போட்டு ஒரு தனிமாட்டு பையன் இந்த அடி அடிக்கிறான், கேட்க துப்பு இல்லாம இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சண்டைனா பல கலவரங்கள் நடக்கத்தானே செய்யும். இப்ப அவன் அந்த சிங்கத்தை அடிச்சு ஜெயிச்சு கையால தூக்கிட்டானவன அவனை பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த சிங்கத்தை பார்த்தா டேய் நான் தான் கவுந்துட்டேன்ல, அதுக்கப்புறமும் ஏன்டா தூக்கி வச்சு உசுர வாங்கிட்டு இருக்காங்கிற மாதிரியே கூடும். உடனே அவனுக்காண்டி மக்கள் ஒரு சைடு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த கேவெண்டிஷ் பையன் இன்னும் மினிக்கிட்டே தான் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு கக்கிற டமாஸ்க் இருக்கான், மம்மி மாங்கா மண்டையா இருக்கான், இப்படி ஏகப்பட்டவர் இருக்காங்க. இதுல யாரு கிங் ரிக்குவோட கிராண்ட் டாட்டரான ரெபேக்காவை காலி பண்ண போறா, ஆர்வம் தாங்கலன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. இந்த சுலைமான் மண்டையன் மான் மாதிரி ஓடி வந்தான்னா அசால்ட்டா அடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுருப்பான். ஆனா ஆமா மாதிரி வரானே, ரெபேக்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா இப்ப டாய் சோல்ஜர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு அவளுக்குள்ளேயே ஒரு குழப்பம். மேபி சண்டைக்கு போறேன்னு சொல்லி மண்டையை உடைச்சு செத்துட்டாருன்னா அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருப்பா. இவ உசுரே ஊசலாடிட்டு இருக்குது, இதுல டாய் சோல்ஜரோட உசுறு. அங்க அகிலியா ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு கிடப்பான். அந்த டைம் மக்கள் ரெபேக்காவோட மண்டையை வெட்டி காக்காக்கு போடுங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. உடனே அந்த சுலைமானும் மக்களோட சத்தத்துக்கு முன்னாடி நான் செய்ய போறேன், வைய போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். சரி இப்படி இவன் பில்டப் மட்டும் தான் பண்றவனா இருந்தா பரவாயில்லையே, அவனோட ஸ்வாட் அட்டாக் வந்து மத்தவங்க மாதிரி இல்ல, அது ரெபேக்காவுக்குமே நல்லா தெரியும். ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்குது, டெட்லியாவும் இருக்குது. கொஞ்சம் எசக பொசக ஏதாச்சும் பண்ணான்னா வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால கேர்ஃபுல்லா சண்டை பண்ணுன்னு சொல்லி ரெடியா நின்று இருப்பான். அவன் என்னடானா நான் உன் மூஞ்ச வெட்டுன்னு வெட்டி ஆடியன்ஸுக்கு இந்த அழகான மூஞ்ச அலங்கோலமா காட்ட போறேன்னு கத்தி நீட்டுவானா. ரெபேக்கா கன்ஃபார்மே பண்ணிட்டா இந்த காவாலி பையன் நம்மளை கடிச்சு துப்ப போறான்னு. ஒன்னு ஆங்கர் சுலைமான் தான் ரெபேக்காவை போட்டு தள்ள போறாரா, என்ன நடக்க போகுது, ஆடியன்ஸ் எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க, தொடரும்னு போட்டு முடிச்சிடாதீங்கன்ட்டு ஆஹா ஓகன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் அந்த சுலைமான் கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள சட்டுன்னு வந்து ரெபேக்காவோட கத்திய ஒரே அடி, அதை அப்படியே ரொட்டேஷனை போட்டு செதறி போய்
விழும். அடுத்த செகண்டே ரெபேக்காக்கு நெஞ்சு நின்னே போச்சு. கத்தி இருந்தாலே அந்த மூதேவியோட அட்டாக்க தடுத்து எஸ்கேப் ஆறது அவ்வளவு கஷ்டம். இதுல கத்தி இல்ல, அவ்வளவுதான் சோலி முடிச்சுன்னு சொல்லும்போது ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவான். ரத்தம் பிளீச்சுன்னு தெரிக்கும். அப்படியே பின்னாடி நிலை தடுமாறி விழுவான். ஆனா அந்த டைம் ஒரு கோடாரி ஒண்ணு வெட்டுப்பட்டு கீழே விழும். ஆமா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வெட்டு வாங்கினது நம்ம ரெபேக்கா இல்ல, அகிலியா. இடையில புந்து அவளை காப்பாத்துறேன்னு அந்த வெட்டை இவ வாங்கிட்டான். கை பூரா சொட்டா ரத்தம் விழும். இப்ப அகிலியா தான் ரெபேக்கா காண்டி டிஃபென்ஸ் பண்ணி காப்பாத்திட்டு இருக்கா. அவகிட்ட அட்டாக் பண்ண அவளோட ஆயுதம் இல்ல, அது துண்டா கீழே விழுந்துருச்சு. ஒன்லி ஷீல்டு மட்டும் தான் இருக்குது. ரெபேக்காக்கு பயம், ஐயோ அகிலியாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. அவன் கத்திட்டு இருப்பான், ஒழுங்கா வழிய விடு மலமாடு. நான் அந்த ரெபேக்காவை போட்டு தள்ளுவா, ஆனா அவ விடுற மாதிரி இல்ல. இப்போதைக்கு அகிலியா மட்டும் தான் ரெபேக்காக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட். அவளை மட்டும் அவன் காலி பட்டான், சோலி முடிஞ்சு. ஆனா அகிலியா காண்டி கிரௌட் எல்லாம் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. அவளும் சும்மா இல்ல, அவளோட சின்ன ஷீல்ட வச்சு அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அசால்ட்டா தடுத்துட்டு இருப்பான். அவன் விடுவானா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அட்டாக்க தடுப்பேன்னு சொல்லி அவ கையில வெட்டின வெட்ட புடிச்சு அமுக்குவானா, வலி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பா. அந்த கேப்ல நெஞ்சில 2 வெட்டு, ஷீல்டுல 2 வெட்டு. அவ்வளவுதான், அப்படியே ஆத்தாடி அம்மாடின்னு செதறி போய் கீழே விழுவா. அவ்வளவுதான், அகிலியாவால இனிமேட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு என்ன ஆசைன்னா ரெபேக்கா எப்படியாச்சும் ஃபைனல்ஸுக்கு போகணும். அதனால எப்படியாச்சும் போயிருமா, என்னால முடிஞ்ச வெட்ட நான் வாங்கிட்டேன். ஆனா இன்னுமே ஏகப்பட்ட தடிமாடுக இருக்கானுங்க, பார்த்து ஜாக்கிரதையா சண்டை போடுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிடுவா. நம்மளுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி கடைசியில் அவன் நிலைமை இப்படி ஆயிருச்சேன்னு ரெபேக்காக்கு கொலை காண்டாயி காத்தி எடுத்து சண்டை போடுறக்காண்டி வெறி கொண்டு நிப்பான். அப்ப என்ன, இன்னைக்கு இவ சோலிய முடிச்சனோன்னு அவனும் கஷ்டப்பட்டு கண்டமணி அட்டாக் பண்ணுவான். எல்லா அட்டாக்லயும் அவ வழக்கம் போல தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். அதே நேரம் இங்க மாறுவேஷத்துல இருக்க நம்மளுங்க லாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு கவலையோட வருவானுங்க. அப்ப அந்த டைம் கின்னும் நம்ம லூஃபியும் தான் பேசிட்டு வரானுங்களே தவிர ஜோரோவோட வாய்ஸ காணும். ஏன்னா ஜோரோவே அவங்க கூட இல்ல. ஆமா, திடீர்னு எங்க போனா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் ஓடி வந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போவான்? அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்ட்ரெயிட்டா தான் ஓடி வந்தாங்க, எங்கேயுமே அங்கட்டும் இங்கட்டும் டர்ன் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போவான்னு ஒரே குழப்பம். பேசாம போய் தேடி பார்க்கலாமான்னு பார்த்தா போய் தேடுறதுக்கெல்லாம் இப்ப இவங்களுக்கு டைம் இல்ல. எப்படியாச்சும் போய் ட்ரஃபால்கர் லாவை காப்பாத்தி ஆகணும். அதனால ரிட்டர்ன் வரும்போது அவனை பாத்துக்கலான்னு நேரா பேலஸை நோக்கி ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுறாங்க. அந்த கிறுக்கு பையன் ரூட் மாறி இருக்கான். அவனுக்கு தான் ஃபாலோ பண்ணி போறதே கஷ்டமாச்சே. நல்ல வேலை அவன் கூட விக்கா இருந்தான். குடிச்சு ஜோரோவை வாங்குவான். ஏன்டா அறிவு கட்ட மூதேவி, உன் கூட இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா தான்டா போயிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா டர்ன் பண்ணி இந்த பக்கமா வந்தான்னு கேட்பான். அவன் எதுவுமே தெரியாம அப்படியானு சொல்லி கேட்பான். சரி இப்போ ஒண்ணு கெட்டு போல, எப்படியாச்சும் அவங்களை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு பொறுமையா போவாங்க. அந்த டைமுங்கும் போது பொடி பயலுக இத பார்க்கும்போது சாமுராய் கேட்ட மாதிரியே இருக்குது, இந்த பொம்மை நல்லா நச்சுன்னு இருக்குதுன்னு பாயின்னு பாஞ்சு நம்ம ஜோரோவை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பானுங்க. வேற என்ன பண்றது, பொம்மை மாதிரி வேஷம் போட்டிருக்கான், அட்ராக்ட் பண்ணதானே செய்வான். அதான் ஏறி விழுந்து பிபின்னு பிச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, இவன் ஏதாச்சும் கலவரம் பண்ணானா அம்பிட்டு வேறுமே ரவுண்டு கட்டிடுவாங்க. அதனால கஷ்டப்பட்டு அவங்களை இறக்கி விட்டு எஸ்கேப் ஆலான்ட்டு பார்த்தா அந்த பொடி பயலுக ஜோரோ கிட்ட இருக்க கத்தியை நோட் பண்ணிடுவானுங்க. உடனே அதை எடுக்கலான்னு போனவன குட்டி பையனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அந்த பையன் உட்காந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். இந்த பொம்மை என்னை அடிக்குது, அடிச்சிருச்சு, இது நல்ல பொம்மை இல்ல, ரொம்ப மோசமான பொம்மைன்னு சொல்லி காட்டுக்கத்து எத்துவானே. உடனே அங்க இருக்க மனுஷங்கள்லாம் என்ன பொம்மை ஹியூமனா அடிக்குதா, இது என்னடா கொடுமையா இருக்குதுன்னு சொல்லி உடனே போலீஸ கூப்பிட்டுருவானுங்க. அட பாவியெல்லாம் சும்மா இருந்தவனை சுரிஞ்சு விட்டு இப்படி கோர்த்து விட்டானுங்களேன்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். அவனை வெட்டிட்டு போலீஸ் எல்லாம் வேகமா ஓடி வருவாங்க. ஜோரோவோட மேப் திறமை தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியுமே. கண்ட மேனிக்கு அங்க எங்கன்னு ஓடுவான். அவனுக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, அந்த பயல புடிச்சு தள்ளி மட்டும் தான் விட்டுருப்பான், அடிச்சிருக்க மாட்டான். அதுக்குள்ள ஏன் அப்படி பொய் சொன்னாங்கிற மாதிரி கேட்பான். விக்கா தான் முன்னாடியே அட்வைஸ் பண்ணாலே, இந்த மாதிரி ஆளுக கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணாத, அப்புறம் உனக்கு தான் பஞ்சாயத்துன்னு. கடைசியில பிரச்சனை ஆயிருச்சு. ஜோரோ இப்படியே ஓடிட்டு இருந்தோம்னா அவனுக்கு வந்துகிட்டே தான் இருப்பானுங்கன்னு அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஆர்ச்சர் 2 வெட்டு அப்படியே சல்லியா செதறும். அப்படி டைவர்ட் ஆன அந்த கேப்ல போலீஸ் கிட்ட இருந்து நம்மளால எஸ்கேப். இங்க இவனுக்கு 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்களா, கரெக்டா இடையில வந்து ஜாயின் பண்ணிடுவான். நல்ல வேலை எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்துட்டாங்க. லூஃபிக்கு அந்த விக்காவை பார்த்தவொன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குட்டியா இருக்கவங்களை இப்பதான் அவன் முதல் டைம் பாக்குறான். அவன் நான் உங்களை என்ட்ரன்ஸுக்கு கைட் பண்றேன், கரெக்டா போங்கப்பா. ஜோரோ இது உன்னோட ஃப்ரெண்டானு கேட்பாங்க. ஆமாப்பா இது ஒரு ஃப்ரெண்டு நண்டும்பா. அவன் நான் தான் விக்கா, கிங் ரிக்கு ஆர்மி ஸ்கவுட்டிங் யூனிட்டோட மெம்பர். அவ்வளவுதான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் சொல்லலாம் டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு நம்ம பேலஸ்க்கு போய் ஆகணும். என்ன ஆபரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வேகமா போங்கடா வெண்ணைகளான்னு சொல்லி கூட்டு போவான். அப்படியே அங்க கட் பண்ணி ட்ரெஸ்ரோசாவோட அண்டர் கிரவுண்ட்ல காட்டுறாங்க. அதான் இப்போ உசோப்பு ரோபினும் போயிருக்காங்களே அந்த இடம். சொல்ல போனா அது பிளாக் ட்ரேடு போர்ட். அங்க பொம்மைகளை வச்சு வேலையெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அந்த டைம் டாய் சோல்ஜர் எங்கன்னு பார்த்தா ஆளை காணும். என்னன்னா அவன் டாஸ்க் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டான். இவங்க எப்படியாச்சும் அந்த சுகரை போய் போட்டு பொழந்து கட்டிட்டாங்கன்னா பஞ்சாயத்து ஓவர். அதுக்கப்புறம் அவர் போய் டோஃப்ளமிங்கோவை கொல்லுவாராமா. அதுக்காக சில பல டோன்டா பீப்பிள்ஸை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அவன் பேலஸை நோக்கி போயிட்டு இருக்கான். அதோட விட்டா பரவாயில்லையே, அவர் இல்லைன்னா என்ன, எங்க கிட்ட உசோலாண்டுங்கிற ஹீரோவே இருக்காரு. அப்புறம் என்ன கவலை, நீங்க தான் எஸ்ஓபி ஆபரேஷனை கமாண்ட் எடுத்துக்கணும், அப்பதான் நம்ம சுகரை நாக் அவுட் பண்ண முடியும்னு அந்த பெரிய பொறுப்பை நம்ம உசோப்பு தலையில தூக்கி போட்டுருவாங்க. எது நானு பயங்கரமா பதறுவான். அவனே எப்பண்டா இவங்களை கழட்டி விட்டு எஸ்கேப் ஆலான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவனை போய் இப்ப லீடரா போட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், டேண்ட்லயே போயிருப்பான் போல. ரோபினோட லுக்க பார்த்தா நல்லா மாட்டிக்கிட்டியாடா பம்பர கட்ட மண்டையா, இப்ப என்ன பண்ணுவேங்கிற மாதிரியே லுக் விடுவா. அவன் அப்படியே பயத்துல பீதியாகி வாயை பொழந்துகிட்டு நிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.